பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல்ல இப்ப நம்ம பார்க்க போறது ராகி மசாலா போண்டா. ராகி மசாலா போண்டா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ராகி மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, இஞ்சி விழுது, மிளகாய் தூள், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, எண்ணெய், இந்துப்பு. ராகி மசாலா போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பொதுவாக நம்ம போண்டானா கடலை மாவை வச்சு தான் போண்டா பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கடலை மாவை வச்சு தான் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு ராகி மாவை வச்சு பண்ண போகிறோம். அதாவது ஒரு கப்பு ராகி மாவுனா அரை கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு. இந்த ரேஷியோவில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காதீங்க. ஆனால் கலர் மாறி தான் வரும், கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மழை காலத்துலலாம் வந்து சூடாக பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிடணும் போல் இருக்கும். கடையில் போய் வாங்கி சாப்பிடுவோம். கடையில் வந்து எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணி அதே எண்ணெயை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம உடம்புக்கும் கெடுதியாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் நம்ம அதுவும் ராகி மாவை வச்சு ஒரு சத்தான பொருளை வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருக்கும் சத்தும் கிடைக்கும். இன்னொன்று நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்த ஒரு சந்தோஷமும் இருக்கும். மழையில் நல்லா சுட சுட இந்த டீயோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ சூடான பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு சோம்பு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா சோம்பு சேர்த்துக்கோங்க. நான் சோம்பு போடல. பச்சை மிளகாய் ஒரு 2 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே இஞ்சி விழுது, இஞ்சி மட்டும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, வெறும் இஞ்சி விழுது மட்டும் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வாய்வு இல்லைங்களா, அதனால இஞ்சி சேர்த்தோம்னா அந்த வாய்வு எடுத்துரும். உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்து நல்லா மசிச்சு தான் நம்ம சேர்க்க போகிறோம். நீங்கள் மசிச்சு சேர்த்தாலும் சரி, இதில் வச்சுட்டு நல்லா மசித்தாலும் அது நல்லா சேர்ந்து வரணும். நம்ம போண்டா பிடிக்கிற பதத்துக்கு நம்ம வரணும் அந்த உருளைக்கிழங்கு. அதனால் நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க. இது கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் நல்லா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு சேர்க்குறேன், சேர்த்துக்கோங்க. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு அதில் போட்டு நம்ம மசிச்சுக்க போகிறோம். இதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி மசிக்கிறது இருந்தால் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா மத்து வச்சு கூட மசிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. அது கொஞ்சம் திக்கார வரைக்கும் கிளறிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடுங்க. தூவிட்டு கிளறி ஆஃப் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம மாவில் துவச்சி போண்டா சுட வேண்டியது தான். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம மாவு கரைச்சிக்கலாம்.
இது அப்படியே ஆறட்டும். நம்ம மாவு இப்போ கரைச்சிக்கலாம். இப்போ மாவு கரைச்சிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். அதாவது மாவு கரைச்சிட்டு உடனே போட்டு எடுக்கலாம். அதனால் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ண வச்சுட்டேன். இப்போ வந்து ராகி மாவு 1 கப்பு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. போண்டாக்கு வந்து திக்காக கரைக்கணும். அதாவது ரொம்ப தண்ணியாக பஜ்ஜி மாவு மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஏன்னா அந்த மசாலாவை போட்டு எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கணும். 1/2 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மசாலாக்கு நம்ம உப்பு போட்டுட்டோம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கலர் எதுவும் சேர்க்காதீங்க. வெறும் மாவு மட்டும் போட்டு செய்யுங்க எப்போ செஞ்சாலும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். நீங்கள் மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும் மாவு. இந்த பதத்துக்கு, அதாவது பஜ்ஜி மாவு இதோடய கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. அதாவது இப்படி எடுத்தோம்னா கையில் ஒட்டுது இல்லைங்களா, கையில் நிற்குது இல்லைங்களா, இப்படி ஊற்றும் போது கையில் நிற்குது. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு, மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் சூடானோடனே நம்ம போட்டு எடுக்க வேண்டியது தான். மசாலா ஆறிடுச்சு. இதை வந்து சின்ன சின்ன பாலாக நம்ம பிடிச்சி வச்சுட்டோம்னா போண்டா போட ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பால்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நல்லா சூடு வந்த பிறகு சிம்மில் வச்சுட்டு போடுங்க. இப்போ மாவை வந்து இதில் போட்டுட்டு ஃபுல்லாக மாவு அதில் ஃபுல்லாக ஒட்டணும். எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி போட்டுருங்க போண்டாவா. இப்படி லைட்டாக திருப்பி விடுங்க. நம்ம அரிசி மாவு போட்டிருக்கோம். நல்லா அந்த முறுமுறுன்னு இருக்கும். நல்லா இது நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். எல்லா பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாரம்பரிய சமையலில் ராகி மசாலா போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். அடுத்து வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். எங்கள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.